அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய தலை விதியே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்கு வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதியை மாறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கிய கிரகங்களான சூரியன், ராகு முதலிய கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பது பண தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை தெளிவுபடுத்துது. இதனால் இந்த 2 வாரங்களுமே உங்களுடைய கைகளில் பணம் தாராளமாக புழங்க இருக்கு. செலவுகளும் கட்டுக்கடங்கியே இருப்பதால எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல் ராகுவினுடைய பலத்தால் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு நல்ல ஒரு செய்தி வில்லம் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால வருமான உயர்வு மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதியும் பெற இருக்கீங்க. தடைப்பட்டு வந்த முயற்சிகள்ல ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத பொருளாதார வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, புதன் இருப்பதால தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காண இருக்கீங்க. பகை இவ்வளவு நாட்களாக உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ இருந்த பகையும் நீங்க இருக்குது. நண்பர்களின் உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரங்கள் இருக்கு என்பதை தெளிவுபடுத்துது. அதே போல் இவ்வளவு நாட்களாக சொந்த வீட்டிற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குறைந்தபட்சம் வீடு கட்டுவதற்கான மனையாவது இந்த வாரங்களில் நீங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் வேலை செய்யும் இடத்தில் அதிகப்படியான பணி அழுத்தம் இருக்கதாங்க செய்யும். அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது அவசியங்க. பொறுமையாக இந்த பணிகளை செய்து முடிக்கும் போது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேர இருக்கு. இது பதவி உயர்வாகவோ அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்ற சம்பந்தமான விஷயமாகவோ இருக்கலாங்க. அதே போல் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பதால சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதால் குடும்ப கருத்து வேறுபாடுகள் உடனுக்குடன் களைய வேண்டும். அது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த வார முக்கிய கிரக கூட்டணி லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் எதிர்பாராத பல யோக பலன்களை உங்களுக்கு அளிக்க இருக்காங்க. இதனால முதல் நன்மையாக பணப்பற்றாக்குறை நீங்கி கைகள்ல பணம் புரளக்கூடிய ஒரு வாரங்களா இந்த 2 வாரங்களும் அமையிருக்கு. அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய
உங்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் சீர் செய்து கொள்ளலாங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தற்காலிகமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர இருக்கீங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 14ஆம் தேதிக்குள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி பகவான் வலம் வருவதால பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாதாங்க இருக்கும். சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்றிருப்பதால் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த 2 வாரங்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசினியர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரங்கள்ல தாராளமாக முயற்சிக்கலாங்க. எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் 4 கிரக கூட்டணிகள் அமைந்திருப்பது விசேஷ யோக பலன்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க. புதிய கிளை விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக இருப்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல இக்காலகட்டங்களில் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குதுங்க. இதனால் லாபமும் உயர இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாரு. இதனால் லாபஸ்தானத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. விளைச்சலை பார்த்தாலே நமக்கு மலருங்க. அதே போல் புதிய கால்நடைகள் அதிகரிக்க இருக்கு. விவசாய சம்பந்தமான முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2 வாரங்கள் அவசியம் காலையிலோ மாலையிலோ அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.